ஸ்தோத்திரம், மிக ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக திருமண காரியங்கள் எல்லாத்தையும் நடத்தி கொடுக்க முடியாத கத்தருடைய பிரயாணத்தில் அவங்களுடைய பாதுகாப்பை கற்று வைக்க முடியாது. நம் கண்ணபடி கற்ற சோதரம் 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 ஐயா துணிகிறோம் சோதரம் 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 தெய்வமே ஆண்டவரே இந்த செய்த திருமணத்தை கற்றுக்க கொடுக்குறோம், சேனலை கற்றுக்க கொடுக்குறோம். அருமையான திருமணத்தில் இணைக்கப்பட போகிற அருமையான அந்த மாப்பிள்ளை வீட்டாரை கற்றுக்க கொடுக்குறோம். கற்றுடைய பாதுகாப்பு இயேசுவின் நாமத்தில் வச்சிருக்கிறோம். இந்த பிரயாணத்தில் எந்த விதமான ஆபத்து விபத்துகள் எந்த விதமான சத்துடைகள் ஒன்று தொடாதபடி என்னுடைய பாதுகாப்பு கரம் இந்த பிள்ளைகளை ஆளுகை செய்ய நாங்கள் செபிக்கிறோம். அன்று இஸ்ரவேல் ஜனங்களோடு அன்றைய பகுதியிலே மேகஸ்தம்பமாக இறைவனாக்கினி துருங்களாய் நடத்துவது பரிசுத்த ஆவியான நடத்தும் நிகழ்ச்சி திரும்பினால் வளர்கள் நடத்தும் நடக்கத்துள்ளே மறைக்கும் இயேசுவின் நாமத்தில். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, தாழ்மையில் இருந்தேன் தயவால் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவால் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன், என் தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தேன், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். சங்கீதம் 121 எனக்கு ஒத்தாசை உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறந்தார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை மகள் தன்னுடைய திருமண காரியத்தில் எல்லாத்தையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்ள தொடக்க முதல் முடிவரை ஆவியார் எல்லாத்தையும் பாதுகாப்பை கற்ற வைக்க, அந்த வாகனத்தின் மீது தேவனுடைய பாதுகாப்பை கற்ற வைக்க, தேவனுடைய கிருபை சூழ்நிலை கொள்ள, நிறுவிட்டாலும் தேவனுடைய சொந்தர் ஆசிரியக்கப்பட, தேவனுடைய கிருபையினால் நிரப்பப்பட
கத்தங்களை மொழி கத்தனை சோதரம் சேவியரையும் அவருடைய மனைவியையும் அருமையான மகள் சேரனையும் கத்தனை ஒப்புடுகிறோம். அதுபோல ஆண்டவரே சிலையில் பட்டணத்தில் இருக்கிற அருமையான மாப்பிள்ளை தன்னுடைய குடும்பத்தை உடைய கத்தனை ஒப்புடுகிற ராஜா ஏசப்பா கத்தனை நாலு கூட கத்தா திருமணத்தில் இணைக்கப்பட போகிற பிள்ளைகள் மேலும் பாதுகாப்பை கத்தனை வைக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்க ஆகினால் ஆண்டவர் அந்த நாளிலே இந்த உலகம் உண்டாக்குன நாள் முதல் இந்நாள் வரை இந்த திருமண காரியங்களை தேவன் நடத்தி வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே அஞ்ஞானத்தினுடைய வாழ்க்கையில ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் நடத்துகிறார்கள். அது ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் எல்லாம் தேவைகளும் சந்தித்து பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து உடைய பாதுகாப்பை கர்த்தர் வைக்கிறார்கள். 128ஆம் சங்கத்தில் கடைசி வசனம் சொன்னது போல நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்ற வாக்கின்படியாக தேவனை நேர்த்தியாய் கர்த்தர் நடத்துகிறார்கள். இந்த வாகனத்தின் மீது ரத்தத்தை தெளிக்கிறோம், இந்த பிள்ளைகள் மீது ரத்தத்தை தெளிக்கிறோம், அருமையான குடும்பத்தின் மீது ரத்தத்தை தெளிக்கிறோம். அதுபோல அந்த அருமையான மாப்பிள்ளை வீட்டார் மீது உடைய குடும்பத்தை ரத்தத்தை தெளிக்கிறோம். ஐயா கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதாக விதியாளுக்கு எடுக்கத்தக்கதாக எல்லாவற்றும் கரம் இருந்து ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்தி கொடுத்ததாக செபிக்கிறோம். ஐயா திருப்பையும் வல்லமிட பிரசனமும் பாதுகாப்பையும் பிள்ளைகள் மேலும் வைக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். புதிய கால மகிமெல்லாம் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பல்லவத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கட்டளையாய் தந்து உயர்த்துவீராக மறைத்துக் கொள்கிறார். திருவிழாங்க பாதுகாப்பு ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்த மானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, இந்நாற்றல் ஆனவரே. ஆவியானவரே, இந்நாற்றல் ஆனவரே. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். என் நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவி ஆனவரே, இந்நாற்றல் ஆனவரே. ஆவியானவரே, இந்நாற்றல் ஆனவரே.
அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. காயம் கட்டும் கர்த்தாவே, என் காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து வீடும் ஒரு மாற்றும், என்னை உடைத்து வீடும் ஒரு மாற்றும். பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவி ஆனவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி.
சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. இறைவா எனக்கு நீதான் வேண்டும் இல்லாதவர் நானும் எனக்கு நீரில்லாத நினைவு எதற்கு நீரில்லாத செய் நீதான் வேண்டும் இந்த பாடலை பாடும் பொழுதுதான் மணமகள் வருகைக்காக பாடி உணர்வுபூர்வமாக பாடியிருக்கிறார். நீங்களும் வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் பேசுகிறதை பயன்பவர்கள் நாம் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவருடைய பிரசனத்தை இப்போது வாஞ்சித்து நாம் வரவேற்போமா? ஆவியானவரே வாருமையா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையா எம்மை நீரைத்து நீராழுகை செய்யும். வாரும் தூய ஆவியே. ஆத்துமமே என் முழு உள்ளமே என் ஆண்டவரை தொழுதேற்று என் நாள் வரை அன்புரை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று என்ற பாடலை பாடும் பொழுது உசிதமான பொருட்களை மாப்பிள்ளை வீட்டார் உருவாக்க கொண்டு வருவார்கள். எனது ஆத்துமமே
வினோத உலகம் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகம் தோன்றி ஒழியாத எனதாகும் அவே என் உள்ளமே உன்மாண்டவரே தொழுதேற்று இந்நாள் வரை. உடைய பிரசன்னத்தை நாங்கள் இப்பொழுது வாஞ்சிக்கிறோம் ஐயா. எம்மை நிரப்புவீரா? உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராழுகை செய்யும். அவ்விதமாக மணமகளுடைய பெற்றோர் தாய்மாமன் முன்பாக வரும்படி அன்போடு நான் அழைக்கிறேன். நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்து இந்த நேரத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். திருச்சபை அன்புநாதர் ஆலய குடும்பத்தை சார்ந்த திரு டேனியல் கிருபாகரன் ஐயா அவர்களும் அருமையான அவருடைய துணைவியார் மிஸ்ஸஸ் நிர்மலா அம்மா அவர்களும், ஐயா நான் 7ஆம் தேதி சாயந்தரம் நாங்கள் ஒரு ப்ரேயர் வச்சிருக்கிறோம், நீங்கள் வந்து அதை எங்களுக்கு நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டாங்க. அவர் கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வருகிறோம் என்று நாங்கள் ஒத்துக்கொண்டோம். வந்ததற்கு பிறகு இது ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு வைபவம், அழகான ஒரு மண்டபத்தை அவர்கள் முன்குறித்து இந்த காரியத்தை இப்பொழுது ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். ஆகவே அவங்க எதுக்காக நம்மளை அழைச்சிருக்கிறாங்க, இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து அவங்கள்ட்டே நம்ம கேட்கலாம். அவருடைய தாய்மாமன் முதலாவதாக ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் அவருடைய பெற்றோர் அந்த காரியத்திற்கு என்ன சொல்றாங்க நம்ம கேட்கலாம். முதல் ஆக்சுவலாக மேரேஜுக்கு முன்னால ஒரு நல்ல ஒரு ப்ரேயரோடு ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு பாஸ்டர் வச்சு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணி ஒரு பிளெஸிங் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வெட்டிங்க்கு ரெடி ஆகணுன்றதுக்காக இன்னைக்கு இந்த ஒரு ஒரு ஃபார்மாலிட்டி முதலாவது ஆயத்தம்ன்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். எது செய்தாலும் ஆயத்தமாய் தான் நம்ம செய்யணும். அதுக்காக திருமண ஆயத்தம் இது நிச்சயம்ன்றது திருமணத்துக்கு முன்பாக மகனையும் மகளையும் ஆயத்தப்படுத்தணும், அவர்களை கடவுளுக்குள்ள நம்ம வழிநடத்தணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட் தான். அதுக்காக தான் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை அமைச்சு அதில் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத அவங்க கற்றுக்கணும். அதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்வை நாங்கள் அமைச்சு கொடுத்தோம். திருவாளர் ஜேவியர் லாரன்ஸ் அவர்களும் மற்றும் திருமதி ஐசி மார்கள் அவர்களிடமும் அவர்கள் மகளை எங்கள் மகனுக்காக கேட்டு வந்திருக்கிறோம். இதை நிச்சயம் செய்வதற்காக வந்திருக்கிறோம். பாஸ்டர்ஸ் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் மக்கள் இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று கூறுகிறேன். ஆகவே அவர்கள் அந்த பெண்ணை எங்களுடைய குடும்பத்தில் மருமகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைவு செய்து இந்த நிச்சயதார்த்த வைபவத்தின் வழியாக அதை உறுதிப்படுத்துவதற்கு நானும் என்னுடைய மகனும் என்னுடைய தாய்மாமனும் உறவினர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய முழு இதயத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு மறுமொழியாக நம்ம விமானத்தில் வந்திருக்கிற மிஸ்டர் சேவியர் அவர்களும் அவருடைய குடும்பத்தாருடைய பதிலை நாம் கேட்கிறோம். நாங்கள் வந்து டேனியல் அண்ணன் குடும்பத்தில் உள்ள ஆனந்த் மிஸ்டர் ஆனந்த் அவர்களை என் மகன் கேப்டன் சார் பெண் கேட்டு மாப்பிள்ளையை கேட்டு பெண் கொடுத்துருக்கோம். எல்லாரும் உதவி பெறுவதற்கு மிக்க நன்றி. வேறு ஒரு ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம்
நான் ஜபத்தில் இருந்தோம், நானும் பாப்பாவுமே கடவுள் ஒரு நேர்த்தியான ஒரு மருமகனை எங்களுக்கு காண்பித்தார். அதுக்கு நான் ஃபஸ்ட்டில் தேங்க் காட். அடுத்தது வந்துட்டு நல்ல ஃபேமிலி எங்களுக்கு கொடுத்ததுக்காகவும் நன்றி. இதை வந்து நாங்கள் சாட்சியாக இருந்து இங்கே சொல்கிறதுல எனக்கு நல்ல ஒரு சந்தோஷம். பொண்ணை கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னாங்க, கடைசியில் மைக் கையில் கொடுத்தாங்க. ஸோ இதுதான். ஸோ அதான் ஷேரன். ஸோ எங்கள் வீட்டு பொண்ணு ஷேரன். ஸோ அஃப்கோர்ஸ் விவர் ப்ரேயர்ஸ் அண்ட் ஐயா மூலமாக வந்து நல்ல ஃபேமிலி வந்து தெரிஞ்சுது. ஆனந்த், சார்ல்ஸ் அண்ட் ஆண்டி ஃபேமிலி. ஸோ கிரேட்ஃபுல் டு காட் அண்ட் தேங்க்யூ ஐயா ஃபார் இன்ட்ரோடியூசிங் ஃபேமிலி டு அவர் ஃபேமிலி. அம்மா அவருடைய அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருடைய அருமையான திரு சேவியர் அவர்களும் டெய்சி மார்கரெட் அம்மா அவர்களும் தாய்மாமன் அவர்களும் இந்த சம்மதத்தை நாங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறோம். குறிப்பாக நான் ஜெபத்திலே நானும் என் மகளும் நாங்கள் காத்திருந்தோம். ஒரு ஒன்னஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிர்மலம்மா தன் மகனுக்காக பல விதமான பாசையிலிருந்து ஜெபிக்கக்கூடிய நல்ல ஒரு தாய். இந்த 2 குடும்பங்களும் ஜெபத்தில் இணைந்திருக்கிறார்கள். என் மகளை நாம் கொடுக்கணும்னு சொல்லி அவர்கள் முழுமனதாக அவர்கள் சம்மதம் தெரிவித்தார்கள். இது பெற்றோர்கள் சொன்னாலும் இதுல இணைந்து வாழ போற 2 பேர். பாருங்க, கோல்டு மெடலிஸ்ட் எந்த இடத்துல தருவாங்க பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துல வந்தாலும் அவ்வளோதான் இல்லையா? சரி, இப்போ கேத்ரின் ஷேரன் வந்து அவங்களுடைய மனமார்ந்த அந்த வார்த்தைகளை நான் கேட்கிறேன். ரொம்ப அழகா பேரை சொல்லியே ஆனந்தி சார்லஸை என் கணவனாக நான் ஏற்றுக்கொள்ள சம்மதத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே இன்றைய கூடுகை இறை பிரசங்கத்தில் ஒரு நல்ல ஒரு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் கடவுளுடைய பிரசங்கத்தோடு நாம் இந்த நிகழ்வை ஆரம்பித்திருக்கிறோம். 2 குடும்பத்தின் பிள்ளைகளும் இப்பொழுது தன்னுடைய சம்மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை கடவுளும் கேட்டிருக்கிறார், சபையானாக்கிய நீங்களும் கேட்டிருக்கிறோம். கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையிலே ஊழியர்களாக இருக்கக்கூடிய நாங்களும் அதை கேட்டிருக்கிறோம். ஆகவே கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது அதை செவித்து பிள்ளைகள் கொடுப்பார்கள். அருமையான மணமகள் நீதியின் ஆடையாக மணமகன் கொடுக்கிறது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த கடவுளே, மனிதன் தனியாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கடவுளுக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஒரு ஆன்மீக சிந்தை கொண்ட இல்லற வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று சொல்லி எனது வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய கிருபாகரன் டேனியல் ஐயாவும் நிர்மலா கிருபாகரன் அம்மா அவர்களும் காத்திருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல மணமகள் அருமையான கேத்ரின் ஷேரனை நீர் முன்குறித்து இந்த குடும்பத்திற்கு மருமகளாக அல்ல மகளாக நீர் முன்குறித்திருக்கிறேன். அருமையான சகோதரன் சேவியர் அவர்களும் டெய்சி மார்கரெட் அவர்களும் அவருடைய தாய்மாமன் குடும்பத்தைச் சேர்ந்திருக்கிற பிள்ளைகளும் முழு மனதோடு இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி உறுதிப்பாட்டை ஏற்று இப்பொழுது மணமகளுக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உசிதமான பொருட்களை இப்பொழுது கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். இங்கு வைக்கப்பட்டிருக்கிற கணையாழிக்காக, உயர்ந்த ஆடைகளுக்காக, மலர் மாலைகளுக்காக, வேதாகமத்திற்காக நாங்கள் வைத்திருக்கிறோம். கொண்டு வந்த பொருட்களை இந்த நிச்சயதார்த்த வைபவத்தில் நித்திய விவாகத்திற்கு என்று நான் உன்னை நியமித்துக் கொண்டிருக்கிறேன், நிச்சயமாகவே நியமித்துக் கொண்டிருக்கிறேன் என்கின்ற இறை உறுதிப்பாட்டோடு பொருட்களை கொண்டு வந்த குடும்பத்தாரையும் அதை மிகுந்த மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ளுகிற குடும்பத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மணமகன் வீட்டார் கொண்டு வந்திருக்கின்ற இந்த உசிதமான பொருட்களை ஆசீர்வதித்து மணமகள் கரங்களில் ஒப்படைக்கிறேன். ஆமென்.
வரும் காலம் முழுவதும் உம் கிருபை
கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிற கலையாளிக்காக ஆண்டவரை நோக்கி நாம் இறைவேண்டுதல் செய்வோம். எங்கள் மகிமையும் ஏற்று துணையை உண்டாக்குமே நல்ல இறைவன், இந்த நாளில் கூட ஆண் மற்றும் கேத்ரின் அவர்களுடைய வாழ்விலே இப்பொழுது அவர்கள் மாற்றிக்கொள்ள இருக்கிற இந்த மன மாலைகளுக்காக நன்றிகளை படைக்கிறோம். இந்த மலைகளிலே வருகின்ற வாசனை மிகுந்த வாழ்வை போல அவர்கள் வாழ்வும் என்னாலும் உமக்கு உண்பதாகவும் சமூகத்தில் உண்பதாகவும் மனம் வீசுகிற ஒன்றாகவும் ஆண்டவரே, இந்த பொன்னை போல அவர்களும் என்னாலும் விளைவுந்த பிள்ளைகளாய் மாத்திரமல்ல, மாறாமல் இருக்கிற உம்முடைய விசுவாசத்திலே உறுதியாயிருக்க அவர்களை மாற்றிக்கொள்ள இருக்கிற இந்த பொன்கலைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம். தொடர்ந்து உம்முடைய திருநாமத்திற்கு மகிழ்ந்தாக இவர்களை எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமாய் இறைவன் இந்த இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் என்று நல்லதாக. ஆமென். மைந்தன் தூய ஆவியின் திருப்பெயரின் நாமத்தினாலே மலர் மாலைகளையும் இங்கு வைக்கப்பட்டிருக்கிற கலையாலையையும் கொண்டு வந்திருக்கிற சிறப்பு பொருட்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இப்பொழுது மாற்றிக்கொள்கிறார். மாத்திரமல்ல, மணமகள் குடும்பத்தார் தன்னுடைய அன்பு மருமகனுக்கு ஒரு வேதத்தை அவர்கள் பரிசாக இந்த நேரத்தில் கொடுக்கிறார்கள். இருவரும் சேர்ந்து 1000 மொழிகள். இப்ப மாப்பிள்ளை வீட்டுல ஒரு 4 பேர் வந்து இங்க கொஞ்சம் ஸ்டேஜ்ல நின்று கொடுங்க. அவர் அரேஞ்ச்மெண்ட் பண்றவர்
24ஆம் அதிகாரம் வசனங்கள் 50 தொடங்கி 60 முடிய வாசிக்க கேட்போம். அப்பொழுது லாபானும் பெத்தேலும் பிரதித்திரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் பலன் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடி அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படி அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தையை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். சில உச்சிதங்களை கொடுத்தான். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராம் தங்கினார்கள். காலையிலே எழுந்து அவன் என் எஜமானிடத்திற்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன் என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய் திறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்றார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் ஊழியக்காரரையும் அவள் மனிதரையும் அனுப்பிவிட்டு ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கொடியாக பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்பதே. தயவுசெய்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் என்னோட நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். செல்போன் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, பேசிட்டு இருக்கக்கூடாது. நிச்சயமாக வைபவத்திற்குள் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நாளை விடுகின்ற பொழுது நாளை மாலை 4 மணிக்கு அவர்கள் அன்புநாதர் ஆலயத்தில் தேவனுடைய சன்னிதானத்தில் கணவன் மனைவியாக இணைய இருக்கிறார்கள். ஆகவே இந்த வைபவத்தில் நாம் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்க இருக்கிறோம். வாசிக்க கேட்ட ஆதியாகம புத்தகம் 24ஆம் அதிகாரம் 50 60 வசனங்கள் நிச்சயதார்த்த வைபவத்தில் தொண்ணூறு கர்த்தரால் வந்தது என்று சொல்லி ஒரு காரியம் கைகூட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை நமக்கு அத்தியாவசியமாக இருக்கிறது. அவற்றை நாம் உறுதியாக பற்றி பிடிக்க வேண்டும். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட வரிசையில் தான் ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய இரு ஜனமாகிய மக்களிடத்திற்கு அவன் ஆளை அனுப்புகிறான். வயது முதிர்ந்த சூழல் பல கிலோமீட்டர் தூரம் இந்த திருப்பணியை நிறைவேற்றுவதற்காக தன்னிடத்தில் வேலை செய்த முதன்மையான நம்பிக்கைக்குரிய ஒரு வேலைக்காரனை தன் மகன் ஈசாக்குக்கு பெண் கொள்வதற்காக அவரை அனுப்புகிறார். அந்த எலியேசர் அந்த பயணத்தை துவக்குகிறார். தன்னுடைய எஜமான் தன்னை நம்பி ஒரு மாபெரும் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இது கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பம். ஆகவே இந்த குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு பெண்ணை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இறை சிந்தையோடு அவர் கடந்து வருகிறார். இந்த ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, எந்த ஊரில் பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல எலியேசர் அடியெடுத்து வைக்கிறாரோ அவர் செய்த காரியம் முதல் காரியம் வானத்திற்கு நேராக ஏறெடுத்து அவர் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். A prayer from Abraham's servant asking God for success and kindness towards his master என்று அந்த இடத்தில் போடப்பட்டிருக்கிறது. கடவுளிடத்துல ஆண்டவரே, கடவுளே, இந்த விண்ணப்பத்தை கேட்டு நீங்க வெற்றியையும் இரக்கத்தையும் என்னுடைய எஜமானுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எலியேசர் ஜெபிக்கிறார். மனிதரை கடவுள் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கும் பொழுது, please grant me success today and show steadfast love to my master என்று சொல்லி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான இறை மக்களே, 2 குடும்பத்தை பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேத்ரின் ஷாரன் தஞ்சை மண்ணை மையப்படுத்தி வாழ்கிற ஒரு அருமையான குடும்பத்தை சார்ந்த மகள்.
சென்னை பட்டணத்தில் அருமையான டேனியல் கிருபாகரன், நிர்மலா கிருபாகரன் அவருடைய குடும்பமும் ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு குடும்பம். ஆனந்த சார்லஸனுடைய தாத்தா ரெவரண்ட் தேவானுக்கிரகம் ஐயா அவர்கள் தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையில் பல்லாண்டுகள் அவர்கள் பணியாற்றியது மாத்திரமல்ல, இன்று இந்த திருச்சபை வீழ்ந்து விடாமல் நிற்பதற்கு அடித்தளமிட்டவர்கள் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. சேவியர் குடும்பத்தினர் மணமகனாக அவர்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஜெபத்தினால இந்த காரியம் இது நடைபெற்றிருக்கிறது. கடந்த 12 மணி நேர ஜெபத்திலே ஆனந்த சார்லஸிற்கு ஏற்ற ஒரு நல்ல மணமகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னவுடன் இந்த காரியத்தை கடவுள் எப்படி வாய்க்க பண்ணினார் என்பதை ஒரு போதகராகவும் இரு குடும்பத்தினுடைய பிள்ளைகளின் நிலைகளிலே ஜெபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த திருமணம் எங்கு முடிகிறது என்று சொன்னால், அந்த ரெபேக்காவுடைய குடும்பத்திலே பேசி முடித்து எலியேசர் முடித்து இந்த பெண்ணை நாங்கள் பிள்ளைகளாக அவர்கள் இருக்கக்கூடாது, அவருடைய மன விருப்பத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ரெபேக்கால் இடத்துல கேட்பாங்க. அவர் ரெபேக்கால் வாய் திறந்து சொல்லுவார்கள், நான் போகிறேன் என்று சொன்னவுடன் அந்த ரெபேக்காலுடைய குடும்பத்தார் வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறார்கள் என்று சொன்னால், எங்கள் சகோதரியே நீ கோடான கோடியாய் பெருகுவாயாக, நீ பகைவரின் வாசஸ்தலங்களையும் சொந்தமாக்கி கொள்வாயாக என்று சொல்லி அந்த 24:60 வசனத்துல அவர்கள் வாழ்த்துகிறார்கள். அழைத்து சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? இந்த ரெபேக்கால் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு இடத்துல, ஆனால் அந்த பிள்ளை வாழ போகிற இதுவரை காணாத இதுவரை உறவு கொள்ளாத ஒரு இடத்திற்குள் வரும் பொழுது அந்த ரெபேக்காவுடைய சிந்தனையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த ஒட்டகத்திற்கு தண்ணீர் மாற்ற ஒரு சூழல் வருகிறது. இந்த ஒட்டகத்திற்கு மாத்திரமல்ல, வந்திருக்கிற அனைத்து காரியங்களுக்கும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனப்பக்குவத்தை அந்த வேதாகமம் காட்டுகிறதை நாம் அங்கு பார்க்கலாம். வாழ்க்கையுனை இந்த ஞான ரெபேக்கால் என்று சொல்லி முடித்து இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி, ஆகவே இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமுள்ள இந்த நிச்சயதார்த்தத்தில் இணைந்திருக்கிற நீங்கள் இன்று இரவு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், உலகல் படை நிகழ்ச்சி மனிதன் தனியாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டு பண்ணி ஆண் தன்னுடைய மனைவியோடு இசைந்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்று இரவு நீங்கள் முழங்கால் படியிட்டு தனித்தனியாக, இறைவா, என் பெற்றோர் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள், அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமைவதற்கு தூய ஆவியினுடைய துணை எனக்கு தேவை என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக இன்று காலை விடுகின்ற பொழுது, நாளை சனிக்கிழமை 4 மணிக்கு நீங்க எந்திரிச்சு ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்க போறீங்கன்னு தெரியல, ஆனால் உறுதிப்பாடு இருக்கும் பொழுது 1000 காலத்து பயிர் என்று சொல்லுவார்கள். ஜெபிச்சு நீங்க முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை உங்களை ஆலயத்துல சரியா கோத்திர காணிக்கை நான் வந்து பார்க்கணும். அதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியம். உங்க பெற்றோட சொன்னா என்ன சொல்லுவாங்க? பிள்ளைங்களா சிறந்த பிள்ளைகள் வாழ்ந்தால் ஆனந்தம் போல, அருமையான கேத்தரினை போல நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு மாடல் கப்பலாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை இந்த நேரத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து, இந்த நேரம் போய் நாளை தேவனுடைய ஆலயத்தில் இணைக்க போகின்ற திருமணத்தில் கர்த்தர் உங்களை உயர்ந்த சிந்தனைகளோடு நீங்கள் கடந்து போக ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்வாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். அன்புடைய கடவுளே, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆண்டவரே, ஒவ்வொரு பெற்றோருடைய உறுதி மொழியெல்லாம், அவருடைய சிந்தனைகள் எல்லாம், என் மகன் நல்லா இருக்கணும், என் மகன் நல்லா இருக்கணும், நான் பிறந்த வீட்டில் இவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ புகுந்த வீட்டிலும் சரி ஒரு புதுமை படைக்கணும்னு சொல்லி அவர்கள் ஜெபிப்பார்கள். ஐயா, இரு குடும்பத்தினுடைய பெற்றோருடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி இப்பொழுது இந்த நிச்சயதார்த்த வைபவத்தின் வழியாக இந்த தம்பதிகளை இணைத்ததற்காக நன்றி. நாளை காலை ஆண்டவரை விடுகின்ற பொழுது கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுதாக இருக்கிற கிருபை செய்து ஆலயத்தில் பிள்ளைகள் வந்து கூடி கணவன் மனைவியாக தன்னுடைய இல்லற வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யும். தெரிந்திய திருச்சபை, தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபை 12 ஆயர்கள் பங்கு பெற்று இந்த பிள்ளைகளை வாழ்த்த இருக்கிறார்கள். ஆண்டவரே, இறை வழிபாடு ஒழுங்கும் கிரமமாக நடைபெற கிருபை செய்யும்.
இறைமக்கள் குறிப்பிட்ட நேரத்தில் அங்கு வந்து கூடவும் அதை முடித்து வரவேற்பு நிகழ்வில் இறைமக்கள் வந்து மணமக்களை மனதார நெஞ்சார வாழ்த்தி ஆசீர்வதிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். தொடர்ந்து இரவு நேர பராமரிப்புக்குள் இந்த தம்பதிகளை ஒப்படைக்கிறோம். இதை ஏற்றுக்கொண்டு இரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வெளியேற்ற பொழுது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் கிருபை என்றும் உள்ளது, நீ நினைப்பது கைகூடும், உமது வழிகள் ஒளிமயமாகும் என்கின்ற ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு நல்ல நாளை காண கர்த்தர் அருள் செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை நீர் எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீரும் எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்தவன் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எங்களுக்கு முன்னுரை சுவாமி, ஆமென். இறையாசை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியினுடைய வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் அரவணைப்பும் நம் அனைவரோடும் நாளை திருமணத்தில் இணைய போகிற அருமையான பிள்ளைகளோடும் இரு குடும்பத்தினுடைய பெற்றோரோடும் உறவின் மக்களோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். மஜாடி பாடி கிறிஸ்தோயாக நடந்து கொள்ளோ வேளையாய் நீ உண்மையோடு செய்வாயாக, அப்போதே வாசே வாதத்தை திரும்ப காண்பாய் நீதிமான் கர்த்தரால் காய் விடப்பட்டான். ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் உணவு ஆயத்தமாக இருக்கிறது. எல்லாரும் சாப்பிட்டு போகும்போது அன்போடு கேட்கிறேன். நன்றி, வணக்கம். நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீரானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி மகிழ்வே, உந்தன் பாதம் தேடி தினம் ஓடி ஓடி வருவே. நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. துன்ப வேளையில் வேண்டிடும் போது நல்ல துணை நீரே, தாங்க துயரில் தவித்திடும் போது தாங்கும் பலன் நீரே. துன்ப வேளையில் வேண்டிடும் போது
துணை நீரே. தாங்க துயரில் தவித்திடும் போது தாங்கும் பலம் நீரே. எந்த காலத்திலும் உம்மை தோத்தரிப்பேன், எந்த வேளையிலும் நினைப்பேன். ஒரு இமை பொழுதும் உம்மை மறந்திடாமல் என் வாழ்வினில் இனி உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி மகிழ்வேன். உந்தன் பாதம் தேடி தினம் ஓடி ஓடி வருவேன். நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே. உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. பாதையில் பாரினில் அலைய தேடி வந்தவரே. பாவி எனக்காய் சிலுவையில் தொங்கி வாழ்வு தந்தவரே. பாதையில் பாரினில் அலைய தேடி வந்தவரே. பாவி எனக்காய் சிலுவையில் தொங்கி வாழ்வு தந்தவரே. உயிருள்ளவரே என் உன்னதரை உயிரோடு கலந்திடுவேன். இரவும் பகலும் இதயம் நிறுத்தி இசை கானம் பாட உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி மகிழ்வேன். உந்தன் பாதம் தேடி தினம் ஓடி ஓடி வருவேன். நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே. உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி மகிழ்வேன். உந்தன் பாதம் தேடி தினம் ஓடி ஓடி வருவேன். நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே. உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல டேடி, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள்.
என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள்பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் தோள்பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடக்க முடியல டேடி, நடக்க முடியல. நடக்க முடியல இயேசுவே, நடக்க. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே.